இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் நாடி ஜெபம். ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் செய்தாலும் தவக்காலத்திலே நம்முடைய ஜெபத்தை இன்னும் ஆராய்ந்து மறுசீலனை வைத்து தங்கம் புடமிடப்படுவது போல புடமிடப்பட, அதை தூய்மைப்படுத்திக் கொள்ள, அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெற நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் என்பது இதயத்தின் உரையாடலாக இருக்க வேண்டும் ஒழிய அது ஒப்பந்தம் அல்ல. ஜெபம் என்பது நாம் கடவுளிடம் கொடுக்கும் மனு அப்ளிகேஷன் அல்ல. அது அவரோடு நாம் கொள்ளக்கூடிய உறவு, ரிலேஷன்ஷிப். தவக்காலத்தில் நாம் செய்யும் தர்மம், நோன்பு ஆகிய இரண்டிற்குமே உயிர் கொடுப்பது இந்த ஜெபம்தான். இந்த ஜெபம் அர்த்தமுள்ளதாய், உண்மை உள்ளதாய், ஆண்டவர் விரும்புகிறவாறு இல்லை என்றால் நோன்பிலோ தர்மத்திலோ எந்த அர்த்தமும் இல்லை. கத்தோலிக்க இறையியலில் ஜெபம் என்பது ஆன்மாவின் உயிர் மூச்சு என்று சொல்லலாம். இதயத்தின் அழகு என்று சொல்லலாம். மூச்சு நின்றால் உடல் பிணம், ஜெபம் என்றால் ஆன்மா பிணம். நாம் அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6:5-8 படிக்கிறோம். இயேசு ஜெபத்தை பற்றி பேசும்போது இந்த வார்த்தைகளிலே அது எங்கே செய்யப்பட வேண்டும் என்பதை விட எப்படிப்பட்ட உள்ளத்தோடு செய்யப்பட வேண்டும் என்பதையே அவர் வலியுறுத்துகிறார். நாம் பெரும்பாலும் எங்கே செய்கிறோம், எங்கே போகிறோம் என்றுதான் பார்க்கிறோம். எப்படி செய்ய வேண்டும்? நாம் இந்த தவக்காலத்திலே வெளிவேடக்காரருடைய ஜெபம் உண்மையான ஜெபம் என்பதை மத்தேயு நற்செய்தி 6 கூறக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். நகைச்சுவா சொல்வாங்க, மைக்கு முக்கிய அமைச்சரே, மைக்கு முக்கியம், கப்பு முக்கியங்கிறது போல மைக்கு முக்கிய அமைச்சரே என்பார்கள். ஒரு முறை ஒரு ஆலயத்தில் முன்வரிசையில் நின்று கொண்டு பின்வரிசை இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக மிக உரத்த குரலில் ஜெபிக்கிறார் ஒருவர். ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவி தெரியுமா? நான் செய்த கொள்ளைகள் அனைத்தையும் மன்னியும். பக்கத்தில் இருந்தவர் மெதுவாக, ஐயா மெதுவாக சொல்லுங்க, போலீஸ் கேஸ் ஆயிட போது என்றார். அதற்கு அந்த நபர் கோபமாக, நான் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், உனக்கு என்ன என்றார். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கவில்லை. நான் எவ்வளவு பெரிய பாவ சிங்கத்தனம் செய்கிறேன் என்று ஊருக்கு காட்ட முயல்கிறார். தன்னை காட்டிக்கொள்ள இன்று பலர் ஜெபம் செய்வதை மிக வேதனையோடு பார்க்க வேண்டியதில்லை. வெளிவேடக்காரர் போல இவர்கள் மனிதர்களின் கைதட்டலுக்காக ஜெபிப்பார்கள். இவர்களுக்கான கைதட்டல் பூமியிலேயே கிடைத்து விடுகிறது, விண்ணகத்தில் இவருக்கு பலன் இல்லை என்கிறார் ஆண்டவர். நான் பலரை பார்த்திருக்கிறேன். ஒரு முக்கியமான நபரை பார்த்திருக்கிறேன். முதல்ல வெளியே வந்து ஜெபம் செய்வார், திருப்பி போயிட்டு யாராவது வந்துட்டா திருப்பி அவங்க பார்க்கணும், அவர் அந்த ஆராதனைகளை செய்வார், வழிபாடுகளை செய்வார். ஆண்டவர் கூறுகிறார், உள்ளறைக்கு சென்று ஜெபியுங்கள், உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு என்கிறார் மத்தேயு 6:6. இது நம்முடைய இதய கதவை உலக கவலைகளிலிருந்து அடைப்பதை குறிக்கிறது. உலக கவலைகள், துன்பங்கள், வேதனைகளிலிருந்து அடைப்பதை குறிக்கிறது. அடுத்தபடியாக நாம் அடுக்குமொழி ஜெபங்கள், அப்படியே வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவது, அழகழகான வார்த்தைகளால் பேசுவது, அதுவும் ஜெபம் அல்ல. கடவுளுக்கு நாம் டியூஷன் எடுக்க வேண்டாம் என்று புரியுங்களே. ஜெபிக்கிற போது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். அடுக்கடுக்கான அடுக்குமொழி வார்த்தைகளை அல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து. அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார், மனித சிந்தனை versus இறைவனுடைய சிந்தனை, சித்தம், விருப்பம். கடவுளுக்கு தெரியாத ஒன்றை நாம் அவருக்கு தகவல் சொல்வது போல நினைப்பது நாம் நினைக்கிறோம். உதாரணமாக, ஆண்டவரே அரிசி விலை ஏறிடுச்சு, கவனிச்சீங்களா? இந்த அதை பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா? அங்கே பாருங்க அப்படி நடக்குது பார்த்தீங்களா? அவங்க வீட்டுல அப்படி செய்யறான் பார்த்தீங்களா? என்றெல்லாம் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் விண்ணக தந்தை உங்களுக்கு தேவை என்ன என்பதை அறிவார். மத்தேயு 6:8. கடவுள் நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஜெபம் என்பது அவரை மாற்றுவதற்காக அல்ல, அவருடைய திருவுளத்தை நாம் ஏற்க
ஏற்க நம்மை ஆயத்தப்படுத்துவது, அவருடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கொடுப்பது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் எக்ஸ்பிரஸ் ஜெபம். எக்ஸ்பிரஸ் ஜெபம், அவசர உலகம். ஒருவர் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும், ஜெபிக்க நேரம் இல்லையா? ஜெபிக்க நேரம் இல்லையா? ஒரு பேப்பரில் விண்ணக மந்திரம், அருள்நிறை மந்திரம் இவைகளெல்லாம் எழுதி ஜெபத்தில் முட்டிட்டு அந்த பேப்பரை காட்டி, ஆண்டவரே லிஸ்ட் இங்க இருக்கு, நீங்களே படிச்சுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடுகிறார். நாமும் பல நேரங்களிலே ஜெபத்தை ஒரு கடமையாக, டியூட்டியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது அதை ஒரு காதல் போல, அன்பு போல, காதலிப்பதை போல நாம் செய்வதில்லை, கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இந்த எச்சரிக்கையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ பிற மதத்தவரை தாழ்த்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல இந்த ஜெபம். மாறாக ஜெபத்தின் உள்ளம் மற்றும் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆழமான உண்மையை இது உணர்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ஜெபத்திலே பிதற்ற வேண்டாம். இங்கு நிறைய பேர் பிதற்றுகிறார்கள். Do not heap up empty phrases of pebbles. இந்த வார்த்தையை 3 கோணங்களில் நாம் பார்க்க முடியும். ஒன்று, கடவுள் ஒரு தகவல் களஞ்சியம் அல்ல. அன்று நிலவிய கிரேக்க ரோமானிய மதங்களில் கடவுளை கவர வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரியாத பல புகழ்ச்சிகளை அடுக்கிக் கொண்டே போவார்களாம். அல்லது நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தால் தான் அந்த கடவுள் கவனிக்க தொடங்குவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவது, இயேசுவின் புரட்சி. இயேசு கடவுளை அப்பா, தந்தை என்று அறிமுகப்படுத்துகிறார். ஒரு குழந்தை பசிக்கிறது என்றால் அது தன் தாயிடம் போய் 2 மணி நேரம் அம்மா அம்மா சோறு கொடு, சோறு கொடு, சோறு கொடு என்று 2 மணி நேரம் கெஞ்சுவதில்லை. நீங்கள் சமையல் சிறந்தவர், நீங்கள் கருணை உள்ளவர், நீங்கள் தட்டில் சோறு வைப்பீர் என்று அடுக்குமடிகளில் பேசுவதல்ல. அம்மா பசிக்குது என்று ஒரு வார்த்தை போதும். அம்மா பசிக்குது என்று ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு அன்புள்ள தாய் உணவு கொடுக்க மாட்டாளா? நாம் சொல்லும் வார்த்தைகளின் எண்ணிக்கையின் ஜெபத்தின் வல்லமை இல்லை. இவ்வளவு நேரம் ஜெபித்தோம் என்பது அல்ல, எப்படி ஜெபித்தோம். நாம் கடவுளின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் ஆழத்தில் தான் அது இருக்கிறது. இரண்டாவது, மந்திரமா அல்லது மனத்தின் மொழியா, பசப்பு மொழியா? பிதற்றல் என்பது பொருளே தெரியாமல் வார்த்தைகளை திருப்பி திருப்பி அப்படி இப்படி இப்படி அப்படி என்று யாரும் புரியாத அளவுக்கு சொல்லக்கூடியது. ஒரு வயதான பாட்டி தினமும் அருள்நிறை மரியே ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற போது, வாழ்த்த பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனியா இயேசுவும் வாழ்த்த பெற்றவரே என்பதற்கு பதிலாக, வாழ்த்த பெற்றவர் நீரே, உங்கள் வீட்டின் கனியாகிய இயேசுவும் வாழ்த்த பெற்றவரே என்று பல ஆண்டுகளாக சொல்லி ஜெபித்து வருகிறார். பக்கத்தில் இருந்த பேரன் கேட்டான், பாட்டி அது திருவயிற்றின் கனி, உங்கள் வீட்டின் கனி அல்ல என்று அவன் சொன்னான். பாட்டி சொன்னான், எப்பா போடா, நீ உனக்கு என்ன தெரியும், நான் 30-40 வருஷமா இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப வந்துட்டான் இவர்களுக்கு பாடம் விடுங்க, போடா அவன் வேலையை பார்த்துட்டு என்று கிண்டலாக கூறுவதை நகைச்சுவையாக இருந்தாலும் இதுதான் என்ற யதார்த்தம். இந்த பாட்டியின் ஜெபத்தில் இருந்த அன்பு முக்கியமானதல். ஆனால் நாம் பல நேரங்களில் ஜெபமாலை சொல்லும் போது மனது எங்கோ சினிமா பற்றியோ அல்லது சமையல் பற்றியோ நினைத்து கொண்டு வாய் மட்டும் இயந்திரமாக சொல்லிக் கொண்டிருந்தால் அதுதான் இயேசு சொல்லும் பிதற்றுதல். அது ஜெபம் அல்ல, அது ஒரு மனப்பாடம். அது மனப்பாடம் செய்த ஒப்பித்தல், அரைத்த மாவை அரைப்பது, சுட்ட தோசையை சுடுவது. இதுதான் இன்று பலருடைய ஜெபமாக இருக்கிறது. எனவே இந்த தவக்கால ஜெபம் குறைவான வார்த்தைகள், நிறைவான மௌனத்தோடு ஜெபிப்போம். இயேசு சொல்லும் பிதற்றாது என்பதற்கு பின்னால் இருக்கும் மாபெரும் ரகசியம் என்ன? மௌனம், சைலன்ஸ். சைலன்ஸ். நாம் ஏன் அதிகம் பேசுகிறோம்? கடவுளை சமாதானப்படுத்த முயல்கிறோமா, அல்லது நாம் பாவங்கள் வார்த்தைகளால் மூடி மறைக்க முயல்கிறோமா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே இதோ நான் என்று அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் சிறந்த ஜெபம். கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீ மண்ணுலகில் இருக்கிறாய், அதனால் உன் சொற்கள் சிலவாகவே இருக்கட்டும் என்று சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம் 2 படிக்கிறோம். கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அக்கால
பிறையினத்தவர் தங்கள் கடவுளை திருப்திப்படுத்த பலி கொடுப்பதையும் நீண்ட நேரம் சத்தமிடுவதையும் எடுத்துக்காட்டாக பாகாலர் தெய்வத்திற்காக வழக்கமாக அவர்கள் செய்வதை கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடவுளை ஒரு வியாபாரியாக பார்த்தார்கள், ஒரு பிசினஸ் மேனாக கடவுளை அவர்கள் பார்த்தார்கள். எனவே அதனால்தான் அதை அவர்கள் செய்தார்கள். நாம் கடவுளை திருப்திப்படுத்த தேவையில்லை, ஏனெனில் அவர் ஏற்கனவே மீது அன்பிது கொண்டு சிலுவையில் உயிரை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அந்த அன்பில் நினைவது, நனைவது, இணைவது. விதற்று என்பது வாயால் பேசுவது, ஜெபம் என்பது இதயத்தால் பேசுவது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறேன். கடவுள் நம்முடைய அகராதியை, டிக்ஷனரியை பார்ப்பதில்லை. நம் இதயத்தை, இதயத்தை பார்க்கிறார். நம்முடைய டிக்ஷனரியை, நம்முடைய வரலாற்றை பார்ப்பதில்லை, நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். மனம் மாறியவர்களாய். எனவே தவக்காலத்தில் எப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் கேட்க வேண்டும். தவக்காலம் ஒரு தனிமை பயணம். இந்த 40 நாட்களில் நாம் ஜெபம் 3 தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். தாழ்ச்சியுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும், மன்னிக்கும் ஜெபமாக இருக்க வேண்டும், செவி கொடுக்கும் ஜெபமாக இருக்க வேண்டும். தாழ்ச்சியுள்ள ஜெபம் லூக்கா 18:13 படிக்கிறோம். வரி வசூலிப்போரை போல கடவுளே பாவியாய் என் மீது இரக்கமாயிரும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர ஜெபம். மன்னிக்க ஜெபம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிப்பது போல பிறரை மன்னிக்க எங்களுக்கு வரந்தாரும் என்று மத்தேயு 6:12 ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல. அடுத்து 3வது ஜெபம் எடுக்கும் ஜெபம். ஜெபம் என்பது நான் பேசுவது மட்டுமல்ல, கடவுள் பேசுவதை கேட்பது. பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று 1 சாமுவேல் 3:9 சாமுவேல் கூற சொன்னது போல இயேசு வலியுறுத்தும் உள்ளறை ஜெபம், சீக்ரெட் பிரேயர் குறித்து ஆழமாகவும் வாழ்வியலோடும் இந்த காலத்திலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பல வேளைகளே ஜெபம் என்றாலே நாம் பேசுவதை கேட்க வேண்டும் என்று பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். கடவுள் பேசுவதை நாம் கேட்க நமக்கு நேரமில்லை, பழகவில்லை. இதயத்தின் ரகசியமான கூடாரம் உள்ளறை ஜெபம். அதைத்தான் 6:6 மீண்டும் தியானிக்கிறோம். இயேசு கூறுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற போது உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி ஜெபியுங்கள். உள்ளறை என்பது இடமா அல்லது இதயமா என்று நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அக்காலத்தில் யூத வீடுகளில் உள்ளறை என்பது விலைமதிவற்ற பொருட்களை பூட்டி வைக்கும் இடமாகவும் அமைதியான இடமாக இருந்ததாக கூறப்படுகிறது. கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு பிசிக்கல் ரூம் அல்ல, கட்டிட அறை அல்ல. நாம் இன்டீரியர் காசில், இதய கோட்டை. புனித அபிலா தெரசா சொல்வது போல, நம் ஆன்மாவிற்கு ஒரு மாளிகை இருக்கிறது, அங்குதான் கடவுள் இருக்கிறார். நம் ஆன்மாவுக்குள் ஒரு மாளிகை இருக்கிறது, அங்குதான் கடவுள் இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். உலகம் தரும் ஆரவாரம், செல்போன், அடுத்தவர் என்ன நினைப்பார் என்ற பயம், இவை அனைத்தையும் தாண்டி உங்கள் ஆன்மாவிற்குள் நீங்கள் நுழைய வேண்டும். அதுதான் தவக்காலம், அதுதான் உள்ளறை. இந்த உலகம் தரக்கூடிய ஆரவாரத்திற்கும் செல்போனுக்கும் அடுத்தவர் என்ன நினைப்பார்கள் என்கிற அந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி உங்கள் ஆன்மாவிற்குள் நுழைய வேண்டும். கதவை அடைத்துக் கொண்டு என்கிறார். எதற்கு கதவு? ஏன் கதவை அடைக்கச் சொல்கிறார்? பிறரை பார்க்க கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, நம் கவனம் சிதறக்கூடாது என்பதற்காக. இன்று ஜெபத்திலே கவனம் சிதறி போகிறது. ஒரு பக்தர், ஆண்டவரே, நான் உலகத்தையே மறந்து உம்மோடு மட்டும் பேசப் போகிறேன் என்று சொல்லி அறையை பூட்டிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று வாசலை காய்கறி விற்பவர் கத்தினார். உடனே அவர் ஜெபத்தை நிறுத்திவிட்டு, ஏய் தக்காளி எவ்வளவு என்று ஜன்னல் வழியா கேட்டார். பிறகு மறுபடி கண்ணை மூடி, ஆண்டவரே எங்கே விட்டோம் என்று கேட்கிறார். இதுதான் இன்று ஜெபத்தினுடைய நிலைமை. நம் அறைக்கதவை அடைத்தாலும், நம் கவலைகளின் கதவை திறந்து வைத்திருந்தால் அது உன் உள்ளறை ஜெபமாகாது. நாம் அறைக்கதவை அடைத்தாலும் நம் மனதை அடைக்க நாம் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். இதை ஆட்டவணை பிடித்திருக்க மனிதர் ஜெபம் செய்யும் வெளிவீடம், இறைவன் எதிர்பார்க்கும் ஜெபம் உண்மை. என்னை பிறர் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் புகழ வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுளை பார், அவர் முகத்தை மட்டுமே பார்ப்பது. சத்தம் அதிகமாக போடுகிறார்கள். சமர்ப்பணம், அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபம் மேலோட்டமானது, ஆனால் ஆண்டவருடைய ஜெபம் ஆழமானது. இதயத்தின் கண்ணீர் வெடிக்கும் அல்லது நன்றியால் நிறையக்கூடியதாக இருக்காது. மனிதர் செய்யும் ஜெபம் பெரும்பாலும் ஒரு செயல், ஆக்ஷன். ஆனால் இயேசு கற்றுத்தரும் ஜெபம் என்பது ஒரு நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது கடவுளோடு இணைந்து இருக்கும் நிலை.
தவக்காலத்தின் தனியறை ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தவக்காலத்தில் 3 முக்கியமான கதவுகளை அடைக்க வேண்டும். 1 பெருமையின் கதவு, 2 ஒப்பீடின் கதவு, 3 பதற்றத்தின் கதவு. நான் எவ்வளவு நோன்பு இருக்கிறேன், நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் என்ற எண்ணத்தை அடக்க வேண்டும். 2வது ஒப்பீடு, அவனை விட நான் அதிகமாக ஜெபமாலை சொல்லுகிறேன், சிலுவைப்பாதை சொல்லுகிறேன் என்ற ஒப்பீட்டை தவிர்க்க வேண்டும். 3வது கடவுள் ஏன் ஜெபத்தை கேட்பாரா, என் ஜெபத்தை கேட்பாரா, நான் இப்படி அப்படி என்ற சந்தேகத்தை, பதற்றத்தை ஒழிக்க வேண்டும். எனவேதான் இயேசு பயன்படுத்தும் வார்த்தை, உங்கள் தந்தை மறைவாயிருக்கும் தந்தை என்றால், அவர் நாம் அழுது கொண்டிருக்கும் போது பார்க்கிறார். நாம் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் போது தன் தோளில் சுமந்து செல்கிறார். எனவே இந்த தவக்காலத்தில் ஒரு 10 நிமிடமாவது சைலண்ட் அடோரேஷன் ஆராதனை செய்ய நாம் முயற்சி எடுப்போமா? ஒரு மெழுகுதிரியை ஏற்றுங்கள், கதவை சாத்துங்கள், செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்யுங்கள். ஆண்டவரே, உம்மிடம் பேச எனக்கு வார்த்தைகள் இல்லை, ஒரு அன்பில் நான் இளைப்பார்கள் என்று சொல்லுங்கள். தவக்காலம் என்பது ஒரு முக்காலி ட்ரிப்போடு போன்றது என்பார்கள். தர்மம், ஜெபம், நோன்பு ஆகிய 3 கால்களும் சமமாக இருந்தால்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வு நிலையாக அமையும். தர்மம் வலதுகை செய்வது இடக்கை தெரிய வேண்டாம். ஜெபம் கடவுளோடு நம்மை இணைக்கிறது என்றால், தர்மம் சக மனிதரோடு நம்மை இணைக்கிறது. தர்மம் என்பது நாம் கொடுக்கும் பிச்சை அல்ல, ஒரு கடவுள் நமக்கு கொடுத்ததை உரியவரிடம் ஒப்படைக்கும் நீதி. ஒரு நபர் ஆலய உண்டியலை 20 ரூபாய் போடும்போது பக்கத்தில் இருப்பவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக மெதுவாக சத்தம் வரும்படி போட்டார். போட்டுவிட்டு, ஆண்டவரே, இலைகளுக்கு பயன்படட்டும் என்றார். ஆண்டவர் சொன்னாராம், மகனே, அந்த 20 ரூபாய் விட நீ அதை தூக்கி போட்ட போது உன் முகத்தில் இருந்த பெருமைதான் எனக்கு பெருசா தெரிஞ்சது என்றார். இன்று விளம்பரத்திற்காக செய்யப்படும் தர்மம் விண்ணகத்தில் செல்லா நோட்டு போன்றது. இன்று 1000 ரூபாய் செல்லா நோட்டு போல அதுவும் செல்லா நோட்டாகவே இருக்கிறது. நோன்பு என்பது வயிற்றை மட்டும் காயப்போடுவது மட்டுமல்ல, தீய ஆசைகளை கட்டி போடுவது. தவக்கால பார்வையிலே அப்படிப்பட்ட ஒரு நோன்பை நாம் மேற்கொள்ள இறைவன் அழைக்கிறார். மனிதர் செய்யும் நோன்பு, இன்று நான் சாப்பிடவில்லை என்ற முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு எல்லோரிடமும் அனுதாபம் தேடுவது, இது உடற்பயிற்சி, டேட்டிங் போன்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் விரும்பும் நோன்பு என்ன? மகிழ்ச்சியோடு இருப்பது, என் உணவை தவிர்ப்பதன் மூலம் மிச்சமாக பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது. ஒரு பக்தர் தவக்காலத்திலே சைவம் மட்டும் சாப்பிடுவதாக உறுதியெடுத்தார். ஆனால் மீன் குழம்பு இருந்த குழம்பை மட்டும் ஒட்டி சாப்பிட்டு விட்டு, ஆண்டவரே, நான் மீன் சாப்பிடல, சாரதான சாப்பிட்டேன் என்றார். நாம் நோன்பு இருக்கும் போது சட்டத்தை தேடுகிறோம், ஆனால் அதில் உள்ள அர்த்தத்தை தேடுவதில்லை என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவக்காலம் என்கிற பெயரிலே நாம் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், தவறான செயல்கள், தீமைகள் எத்தனை எத்தனை. நீங்கள் செய்யக்கூடியதை தந்தை அறிவார். மத்தேயு 6:8. இயேசு சொல்லும் அழகான ஆறுதல், நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தந்தை அறிகிறார். நாம் ஏன் பிதற்ற வேண்டும்? கடவுளுக்கு தெரியாது நினைப்பதால் நான் ஏன் விளம்பரத்தை படுத்த வேண்டும்? மனிதர்கள் பார்த்தால் தான் மதிப்பு என்று ஏன் நான் நினைக்க வேண்டும்? அவர் அறிவார் என்ற ஒரு வரி போதும். நாம் கண்ணீர் அவருக்கு தெரியும், நம் வறுமை அவருக்கு தெரியும், நம்முடைய துன்பம் அவருக்கு தெரியும், நம்முடைய தனிமை அவருக்கு தெரியும், நம்முடைய நோய் அவருக்கு தெரியும். எனவே அமைதியாய் அதிக நேரம் இந்த தவக்காலத்திலே ஜெபிப்போமா? ஜெபம் என்பது கடவுளுக்கு தகவல் கொடுப்பதல்ல என்பதை மீண்டுமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரிடம் நம்மை ஒப்படைப்பது சரண்டர், செல்ஃப் சரண்டர். எனவே தவக்காலத்தில் ஜெபிக்கூடிய ஜெபம் மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக ஜெபிக்காமல், கடவுள் மட்டுமே அறியும் ஒரு ரகசிய ஜெபத்தை, சீக்ரெட் டிவோஷனை இந்த 40 நாட்களிலும் செய்வீர்களா? யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். உதவி பெற்றவர்களை சந்தித்து நன்றி சொல்லக்கூட வாய்ப்பு தராதபடி அந்த தர்மம் இருக்க முயற்சி எடுப்பீர்களா? தவக்காலத்தில் எரிச்சப்படாமல், கோபப்படாமல் இன்முகத்தோடு நோன்பு இருங்கள். ஒரு முகம் வாடி இருக்க வேண்டாம், அது இறைவனின் ஒளியான சுடர் விரட்டும். எனவே ஜெபம் இறைவன் உகந்த ஜெபமாக இருக்கட்டும், தர்மம் இறைவன் விரும்பும் தர்மமாக இருக்கட்டும், நோன்பும் தவக்காலத்தில் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கட்டும். அன்பு மக்களே, அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நம் ஜெபம் பதவிக்காகவோ புகழுக்காக இருக்கக்கூடாது.
கடவுளுக்கு கட்டளையிடுவதாக இருக்கக்கூடாது. நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நெருப்பாக இருக்க வேண்டும். இன்று முதல் தினமும் குறைந்தது 15 நிமிடங்கள் அமைதியாக செல்போனை தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், உமது திருவுளம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று உள்ளறைக்கு சென்று ஜெபிக்க தொடங்குவோமா? ஜெபிப்போம். அன்பு தந்தையே, மத்திய நற்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த போதனைக்காக நன்றி. இந்த தவக்காலத்தில் வெளிவிடங்களை தூக்கி எறிந்துவிட்டு உம்மை மட்டும் நோக்கம் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நீர் அறிவீர் ஆண்டவரே என நம்பிக்கையால் நாங்கள் இளைப்பாறச் செய்யும், எங்களை இளைப்பாறச் செய்யும். மழை துளி வருகிற போது பலம் தராமல் போகாது. அதுபோல நம்முடைய வார்த்தையால் நாங்கள் பலம் பெறாமல் போக மாட்டோம். ஜபத்தினால் ஆகாது ஒன்றுமில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றே. தந்தையே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜபம் மற்ற காலங்களில் மிகவும் ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய ஒரு வல்லமையாய், அது இதயத்தின் ஜபமாய், வெளி ஆடம்பர ஜபமாய் இல்லாமல் இதயத்தின் ஜபமாய் இருக்க, விளம்பரமாக அல்லாமல், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாமல், அது ஆசீர்வாதமாய் அருளாய் நீ தந்தையோடு தனித்திருந்து ஜெபித்தது போல தவக்காலத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்தின் வழியாக அருளையும் ஆசிரியம் பெற எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.